ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாணத்தில் செய்கிற உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் அதுக்காக 2 கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கிளிமூக்குன்னா அப்படியே கிளிமூக்கு போலே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா அலசிட்டு நான் சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க மாங்காய்க்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொரியணும். பொரியலைன்னா கசக்கும். இந்த அளவு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் செவற வரைக்கும் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிடலாம். இது போல் பொடிச்சிட்டு வந்துடுங்க. மாங்காவை இது போல் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச இந்த கடுகு வெந்தய பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மாங்காய் சீசன் தான். இதை செஞ்சு வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம், ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் தொட்டுக்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இதையே கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா கிளறிக்கங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 100 நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இந்த மாங்காய்க்கு 100 நல்லெண்ணெய் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 வரமிளகாவை சேர்த்துருங்க. இப்போ கடுகு பொரியுது. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். இப்போது இந்த எண்ணெயை இந்த மாங்காயில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாங்காய்க்கு நான் சொன்ன அளவுலாம் கரெக்டாக இருக்கும். உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ இதை சாப்பிட்ணும், இப்பயே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அடுப்பில் வச்சா மாங்காய் சாஃப்டாகிடும், சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் நம்ம இதை மூடி போட்டு மூடி வைப்போம். அதுவே சாஃப்டாகி எண்ணெயெல்லாம் விடும். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் தான். இதை செஞ்சுக்கலாம், செஞ்சு வச்சிடலாம். இதெல்லாம் மாதக்கணக்கில் கூட கெட்டே போகாதுங்க. பாருங்க, 4 மணி நேரம் நான் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராகிடுச்சுங்க. இது போலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்பவே உணர்ந்து தான் கேட்குறேன். என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என் சேனலை காப்பாற்றும், நிறைய ரெக்கமெண்ட் ஆகும். Thank you.